Hi friends, welcome to SK Innovations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஆரோக்கியமான வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டேன். இதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே ஒரு குக்கரில் இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டு குக்கர் மூடிட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ 4 விசில் விட்டாச்சு. இதுக்கு அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன், அதாவது சோள மாவு. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வேக வச்சுருக்க வாழைத்தண்டை நல்லா ஆற வச்சுக்கலாம். இதில் இருக்க பச்சை மிளகாவை மட்டும் எடுத்துடலாம் தனியாக. இப்போ இது நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் அந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை நான் வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு அந்த வாழைத்தண்டோட ஜூஸ் மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் தண்ணியை சேர்த்துக்கிறோம். அடுத்து இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இன்னும் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் உப்பு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும், அதாவது கொஞ்சம் நுரைச்சி வர அளவுக்கு சூடாகட்டும். இப்போ பாருங்கள், நுரை வர ஆரம்பிச்சிடுச்சு. சூப்பும் சூப் பதத்துக்கு வந்துடுச்சு. அதாவது கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு, தண்ணியாக இல்லாமல். நீங்கள் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லாவே நுரைச்சி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்மளோட வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வாழைத்தண்டு சூப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது ரொம்பவே ஆரோக்கியமானது. கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.